வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் உங்கள் 90s ஃபேமிலி சுரேஷ் சரண்யா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நாத்தனார் பொண்ணுக்கு காது குத்து பண்ண போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு எப்பவுமே மை பொண்டாட்டி இதெல்லாம் ஒரு இதெல்லாம் நடக்கிறது சகஜம். மார்கை சரி அவனுக்கு சரி சாயந்தரம் மட்டும் இங்கே தான் எல்லாமே பண்ணுது. பெரியவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். பெரியவளுக்கு வாங்க. பேசியாமா இங்க வா. அந்த லிங்கி போட்டுட்டு அப்படியே உட்காருங்க. அப்படி சொல்ல கூடாது. பாவாடை மட்டும். சச்சே என்ன உட்காரு. என்ன கேட்டப்பா? ஏய் இரு மாமா. அவங்க கூட்டிட்டு போங்க. நான் அப்படி போய் உட்காரு. இன்னும் இல்லடா. அக்காக்கு சரி அப்படி உட்காருங்க. கல்லு. அப்படி இல்ல. அந்த மண்ணு மேல கூட உட்காருங்க. அப்படியே மண்ணு மேலே உட்கார்ச்சாமே மட்டமா. இல்ல அந்த கரமால உட்காரு. அந்த கரமால உட்கார்ந்து என்ன கூட்றோம்? அப்படியே உட்காருப்பா. சரி கூட்டுண்டா அம்மா இங்க இல்லப்பா. நீ மேல துண்டு. ஏன் பூவெல்லாம் எடுத்தீங்க? துண்டு எடுத்துட்டு வாங்க. பூ தோருக்கு பாரு. இது என்ன பூவு? சந்தியா அந்த பூ வச்சு குத்தி விடு சந்தியா. எங்க எங்கடி வாண்டா. வேற என்ன கண்டா? இன்னைக்கு நீ அப்படியே கழுத்துல போட்டு இப்படி போடியா? சந்தியா பூவை தலையில வச்சு மரத்தடியில அந்த நேரம் அப்படி போவாங்க. சும்மா முடிஞ்சு விடு. அவங்க கூட்டமா இருக்கறனால அவளுக்கு இதா பூ முடியோட தான் எடுப்பாங்க. ஹேய் காக்கு மட்டை அடிக்க போறாங்கடி தங்கம். நம்ம போலாம் கோயிலுக்கு போலாம். கையை கட்டு. சுடுதண்ணியில குளிச்சிக்கலாம். சுடுதண்ணி ரெடி பண்ணுங்களா? இல்ல வச்சிருக்காங்க. போங்க எல்லாம் சுடுதண்ணி ரெடி பண்ணுங்க. நிஷாவுக்கு அத்தை வீட்டுல வச்சிருச்சு பெரியமா. அத்தை வீட்டுல நம்ம அத்தை வீட்டுல. சரி இப்போ என்ன பண்றாங்க ரேசியமா? மட்டை அடிக்கிறாங்க பத்தியா? மினிசெல்லாம் ஆய்ப்புல அழுகுறா பாரு. போய் சந்தனம் ரெடி பண்ணு. நாம எப்படி இருந்தோம்? வாந்தி எடுத்துக்கிட்டு அழுவச்சு வாந்தியே வந்துருச்சு. ஏய் கம்மட ரேசியம்மா. இவ்வளோ தூரம் நடந்தது பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பாருங்கள். ஆடு ஒரு பக்கம் உரிச்சாவது சாமிக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கெடா வெட்டிட்டு தான் அதுக்கப்புறமேட்டுக்கு மொட்டை போடுவோம். அதே மாதிரி தான் கெடா வெட்டி இப்போ மொட்டை போட்டுட்ருக்கோம். அடுத்தது தான் காது குத்த போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை தான் அடிக்கிறாங்க. அதுக்குள்ள அழுவாங்க. அவ்வளோ இருக்குது.
ஆளுக்கு இப்போ தான் மொட்டை அடித்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கும் மொட்டை அடிக்கவே விருப்பமே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஆசையாக முடியெல்லாம் வளர்த்தாங்க. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்கப்பா, முடியெல்லாம் போயிடுச்சுன்ட்டு. காட்டுறேன். போட்டாச்சு வினசாவுக்கு. தக்ஷா ஹாய் சொல்லு. ஹாய் சா, இங்கே பாருமா, ஹாய் சொல்லிடு. மட்டை மட்டை ஏ அவங்கள தண்ணி போடுறா. சரி சரி, படாத பண்றேன். நான் தொடச்சு விடுறேன். நீ அழாத நான் தொடச்சு விடுறேன். சரி, அக்காவுக்கு மொட்டை போட்டு. ஏ அழுவ கூடாது. சரி, அழக்கூடாது. இப்போ எதுக்கு அழுவுறா? ஈஸியா இருக்கும். ரெடி பண்ணுங்க. கடன் நேரம் தான். உனக்கு எப்படி இங்கே புண்ணாச்சு? அது நேரத்தில் பரிப்பா வாப்பா எடுத்துட்டு வா. சரி வா. குழம்பு தூடியா? குழம்பு ஊத்து. சாக்லேட் கலந்து கொடுக்கலாமா? தடுக்கரு இல்லை விழுந்துடாத. மகேஷ் அங்கதான் இருக்காங்க. மருமகள் ஜாலியா உங்களை என்ன எடுக்கிறேன்? உங்களை எடுத்துட்டேன். நீங்களும் போட்டோ எடுத்துட்டேன். ரேஷா மோஷா அக்கா ஆடுறா பாரு, போய் ஆடு. போடு. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில் ஆரோ, நீ இல்லாத லைஃப் அட ரொம்ப சாரோ. ஆடு. கீழே விழுந்துடாது, தூக்குனால வர மாட்டேங்கிறீங்க.